இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான விஷயம். அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மாவை நிவர்த்தி பண்றது எப்படி? இந்த கர்மா காரகன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி. அதை அனுபவிக்க முடியாம இருக்கிறது பாவம் 9. இந்த 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ, 10ஆம் அதிபதி உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலோ, சில கர்மாக்கள் நம்மளுக்கு தொடரும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய தாய் தந்தை நல்ல வளர்ச்சி இருக்காது, நம்மளுடைய குழந்தைகள் நல்ல ஒரு அமைப்பு இருக்காது, நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். நம்மளுக்கு எது இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. இப்படி ஜாதக கட்டத்துல சில மறைமுக கர்மாக்களும் இருக்கு. அப்ப இந்த கர்மாக்களை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது? நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருப்போம், சில பரிகாரங்கள், கோயில்ல நிறைய விஷயங்கள் நம்ம அர்ச்சனை நம்ம பேருக்கு பண்ணுவோம். ஆனா தினந்தோறும் யாருக்கும் கோயிலுக்கு போக மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சமையல் அறையில அது நீங்க உங்களுடைய வீட்டு பெண்களை வச்சே பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆண்களும் பண்ணலாம். சமையல் அறையில ஒரு அரச மர இலை எடுத்துக்கோங்க. அந்த அரச மர இலையில ஒரு மஞ்சள் பரப்பி, அந்த மஞ்சள்ல இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தர வேண்டும். இப்படி நீங்க உங்க கையாலேயோ இல்ல தர்ப புல்லாலேயோ அந்த பரப்பின ஒரு மஞ்சளை எழுதி, அதை ஒரு பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு உங்க சமையல் அறையில வச்சுக்கோங்க. இப்படி 48 நாட்கள் நீங்க செய்து வரணும். ஒவ்வொரு நாளும் செய்யற பிள்ளையார கரைச்சு நீங்க செடிக்கு ஊத்திடுங்க. இப்படி ஒரு மண்டலம் செய்து வந்தீங்க அப்படின்னா, ஒரு 7 தலைமுறையில இருக்கக்கூடிய பாவங்களும், உங்களுடைய வம்சவழியில் இருக்கக்கூடிய பாவங்களும், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். நன்றி.